இயேசு கிறிஸ்துவண்டை ஒரு சமயம் ஒரு பெண் வந்தாள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37-38 வசனம் வாசிக்கும் போது ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்து கண்ணீர் விட்டு அவள் அழுதாள். அவளுடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நனைக்கிறது. கண்ணீர் விட்டு அழுகிறாள் என்றால் அவளுக்குள்ள ஒரு துக்கம் இருக்கிறது. அந்த துக்கம் நீங்கணும் என்பதுதான் அவளுடைய காரியம். எத்தனை வருஷமா இந்த துக்கம் அவளை பாதித்து கொண்டே இருந்தது தெரியாது. ஒருவேளை நீண்ட காலமாக இந்த துக்கம் அவளை பாதித்து துக்கத்திற்கு என்னதான் முடிவென்று கலங்கி கொண்டிருந்த சமயம் இயேசுதான் என் துக்கத்தை மாற்ற முடியும் என்று ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்து அழுதாள். அவளை துக்கப்படுத்தின விஷயம் என்னன்னு சொன்னா அவளுடைய பாவங்கள். வேதம் சொல்லுகிறது பாவியான ஒரு பெண். அந்த பாவத்தின் நிமித்தம் அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு துக்கம் அடைந்து யார் என் பாவத்தை மன்னிப்பா, இதிலிருந்து விடுதலை தருவா, என்றைக்கு இதுக்கு முடிவு வரும் என்றுதான் அவருடைய ஏக்கம். ஆண்டவர் இயேசுவண்டை வந்தவுடனே ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து சமாதானத்தோடு அனுப்பினார். அதன் பிறகு அவருடைய பாவ வாழ்க்கை மாறி ஒரு புதிய வாழ்க்கை. அவருடைய துக்கத்திற்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்கினார். வேத புஸ்தகத்துல 38ஆம் சங்கீதத்துல ஒரு பக்தன் இந்த மாதிரி சொல்றார் பாருங்க. 4வது வசனம் 6வது வசனம் வாசிக்கும் போது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். பாவத்தின் பாரம் அழுத்துகிறதுனால நான் நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். மனுஷனை துக்கப்படுத்துகிற மிக பயங்கரமான காரியம் அவனுடைய பாவங்கள் தான். அதிலிருந்து விடுதலை பெற்றுட்டாலே அவனுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதமான மாற்றங்கள் வந்துவிடும். ஒரு சமயம் ஒரு வாலிபன் என்னை சந்தித்தான். மதுபான பழக்கம், குடி, போதை, அப்புறம் போதை வஸ்துகள் இதெல்லாம் பயன்படுத்தி அவனுடைய வாழ்க்கை சீரழிந்து விட்டாரு. அப்ப நான் கேட்டேன், எப்படி இந்த பழக்கத்துக்குள்ள வந்தேன்? துக்கத்தோட இதனால என்னுடைய லைஃபே பாதிக்கப்பட்டு போச்சு. என்னால் வேலை செய்ய முடியல, வேலைக்கு போக முடியல. அப்போ என் குடும்பத்தில் எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, நான் மாத்திரம்தான் சும்மா இருக்கிறேன். திருமணமும் ஆகலை, வயசமாகி போச்சு, என் வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு போச்சு. ஒரு துக்கம். அது எதனால வந்தது? பாவத்தினால வந்த துக்கம். அப்போ அந்த வாலிபன் சொன்னான், காலேஜில் படிக்கும்போது விளையாட்டாய் குடிக்க ஆரம்பித்தது. நான் நினைத்தேன் 3 வருஷம் ஜாலியாக இருந்துட்டு படித்து முடிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போகிறேன், அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படிதான் நினச்சேன். ஆனால் அந்த மதுபானத்தை என்னால் விட முடியவில்லை. அது என்னை தொடர்ந்து 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 பாதித்தனை அடிமையாக்கி விட்டது. அதனால இந்த பாவ பழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்த பழக்கங்கள் எல்லாம் என்னை சொண்டு கொண்டது. இப்போ எல்லாம் படித்து முடிச்சு அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க, நான் தனித்து விடப்பட்டுட்டேன். இப்போ இந்த பாவம் மட்டும்தான் என் கூட இருக்குது, அதை என்னால் விட முடியலை. அது போக மாட்டேன்னு சொல்லுது, அதனால விடவும் முடியலை. அதனால பாதிக்கப்பட்டு துக்கமாகவும் இருக்குது, வேதனையாகவும் இருக்குது. எதிர்காலத்து குறித்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, என்ன பண்ணேன்னு தெரியல. நான் சொன்னேன், இன்னைக்கு மெய்யா இதுலேருந்து விடுதலை பெற விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் விரும்புகிறேன், ஆனால் எனக்கு விடுதலை கிடைக்குமா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இதிலிருந்து விடுதலை கொடுத்து இந்த துக்கத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். அவரால் தான் இதுக்கு முடிவு உண்டாக்க முடியும். ஏன்னா அவர் தான் சிலுவையில் உங்களுடைய பாவத்தை சுமந்திருக்கிறார். அவர்கிட்ட ஒப்பு கொடுங்கன்னு சொன்ன போது சரின்னு சொல்லி அன்றைக்கு இரவு அவங்க வீட்டில் போய் முதல் லைஃப்பில் முழங்கால் போட்டு, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு செபித்த போது ஆண்டவர் தொட்டார். அந்த மனம் திரும்புகிற இருதயம் வந்த உடனே ஆண்டவர் தொட்டார். ஆண்டோடைய வல்லமை தொட்டது. ஒரே ராத்திரியில அவனுடைய லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிவிட்டாரு. அதன் பிறகு மதுபானத்துக்கு ஒத்து எண்ணமும் வரல, போதை வஸ்துகளுக்கு எண்ணமும் வரல. ஆண்டவர் பாருங்க, நல்ல குடும்பம் வாழ்க்கையை அமைத்து கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மையாய் வைத்திருக்கிறார். துக்க நாட்கள் முடிவடைந்தது. எத்தனையோ வருஷமாய் தொடர்ந்து வந்த துக்கம் இயேசுவை சந்தித்த உடனே முடிவடைந்தது. அதனால துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க போதும், அவ்வளவுதான். ஆண்டவர் முடிவை உண்டாக்கிடுவார். சில